தப்பட்ட அடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் தப்பட்ட அடிக்கிறியா, மிருதங்கத்தை அடிக்கிறியா? இத்தனை நாள் கை எதில் வச்சிருந்தேன்? ஏன் கேக்குற? வாய் ரொம்ப திக்குது, வளருது. சரி, உடம்பு என் வாய் வைக்கலாம் இருக்கிறேன். ஆமா, மறக்காம வச்சிருவேன். காலையில விடிகால எந்திரிச்சோன்னு வச்சிருவேன். போன உடனே வச்சிருவேன். சத்தியமா? சத்தியமா. பாட்டியா இருக்குது இல்ல? ஆமா. பாட்டி பேர் ஆலம்மா. ஆமா, ஆலம்மா பொச்சில வச்சிருந்தேன். கையவா ஆனந்த வெப்ப எங்க தகுந்தல போச்சு. மாதவா ராரி ராரி என்று டெம்போ டெம்போ என்று பஸ் பஸ்ன்னு பெத்தாங்களே அம்மா. ராரி ராரின்னு வேற சுருக்கு போட்டு வச்சது. அது வரவங்களுக்கெல்லாம் டக்குன்னு போட்டுக்கலாம். செட்டுக்காரங்களுக்கு முதல்ல போட்டி பாவங்க. ஐயோ ஏங்க சாட்டை. ஆமா, சாட்டை ஒன்னையா. சாட்டை போய் பகல்ல உழப்புனாராம், அதனால நைட் தூக்கு. சாட்டை மொன்னையா, சாட்டை மொன்னையா. இதுல நீங்க அடிக்கிறீங்களே, நீங்க ஒரு மொன்னையா. தெளிவா கேளு. சாட்டை மொன்னையா, இதுல நீங்க அடிக்கிறீங்களே, நீங்க ஒரு மொன்னையா. என்ன பார்த்து மொன்னையா? மொன்னையா, சாட்டை மொன்னையா. தண்ணி இருக்காது. ஐயோ ஐயோ வேணாம். பட்டாது இல்ல இல்ல எழுப்பு. அதுக்கு எது சரி? வேண்டுதல் வச்சிருக்குதுங்க. என்னன்னு? மாரிய கோயிலுக்கு வேண்டுதல. ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு வேண்டுதல். ஆமா, எப்படி வேண்டுதல்? எல்லாரும் வேண்டுதல் வச்சா கடவுளே மாரியாயி நான் நினைக்கிற காரியம் நிறைவேறிச்சுனா பொங்கல் வைக்கிற, கிடா வெட்டுற, கோழி இருக்கிற, சட்டமணி எடுத்து வைக்கிற, அளவு குத்துற, அக்கடி கறக்கிற அப்படின்னு வேண்டுதல் வைப்பாங்க. இந்த வேண்டுதல் வந்து செலவில்லாத வேண்டுதல். அதுல ஐயா நான் நினைக்கிற காரியம் நிறைவேறிச்சுனா எளிமையாடு பொன்னுசாமி செட்டு வந்து இங்க கூத்தாடி இருக்கு முன்னாடி நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு வேண்டுதலுங்க. சரி கோமாளி தம்பிக்காரன் பாரு சாட்டையில அப்படியே கல்ல கட்டிக்கிட்டே திரிச்சிட்டு இருக்கிறான். அது ஒரு வேண்டுதலுங்க. அது ஒரு வேண்டுதல். அப்படிங்களா? அங்க சேர்ல ஒரு அக்கா அது ஒரு வேண்டுதலுங்க. நான் படுத்தே தூங்கினாலும் பரவாயில்ல, சேர்ல உட்காந்துட்டாலும் துணிதே சாமி ஆகுவேன் அப்படின்ட்டு அங்க ஒரு வேண்டுதலுங்க. அப்ப அங்க ஒரு வேண்டுதல் நிறைவேறது பாருங்களா. சிக்கத்த பொண்ணு ஆட்டி வைத்து தள்ள விடுதி. அங்க பாருங்க பாப்பா, அந்த குழந்தை பொச்சுமே தலை வச்சு போடுது. அழகானிட்டாரு. இருந்தாலும் என்னை ஈண்டெடுத்த ராரி ராரி என்று தூரி தூரி என்று தரையிலே நான் நடந்தானுடைய காலெல்லாம் மஞ்சிட்டுவதற்காக தங்கத்தால் தகடடித்து அந்த தகட்டின் மீது தகட்டின் மீது நடக்க வைத்தனுடைய தந்தையார். வீதியிலே நான் நடந்தால் என்னுடைய விரலெல்லாம் மண்ணிட்டுவதற்காக வெள்ளியால தகடடித்து அந்த வெள்ளி தகட்டின் மீது நடக்க வைத்த அழகபார்த்தனுடைய தந்தையார். வெள்ளியில தங்கத்தால் தகடித்து நடக்க வைக்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, தங்கம் ஒரு பவுன் வந்து 1.5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுங்க. தங்க தங்கத்தலையே தமிழ் எடுத்து வைக்க வைக்கிறாங்கன்னா நீங்க என்ன மயில் கூத்தாடுறீங்க? அப்புறம் ஏன் கந்து வாங்க நீங்க போன வாரம் என்ன கந்து வாங்க சொல்றாங்களா? 5000 கந்து எடுத்து கொடுத்த அக்கா மொட்டைக்கா நித்துதான் 5000 கந்து எடுத்துக்கிறாங்க இந்த கதையில. அட இந்த கதையிலையா? சரி சரி. என்னுடைய தந்தையார் இந்த சிவன்மலை தேசத்தினுடைய மன்னர் அரசர். என்னுடைய தந்தையாரோ சிவராஜன். ஆமா, அப்பா பேர் வந்து சிவராஜன். அம்மா தாயார் 10 மாதம் 3 நாட்கள் 1000 தசமி நாளைகள் அங்கத்திலே சுமந்து வாடாத பயிராக வருத்தம் இல்லாத சுமையாக வாடா மகனே வருங்கால இளவரசன் என்பதற்காக என்னை ஈண்டெடுத்தினுடைய தாயாரோ சிவகாமி. ஓ, அப்பா பேர் வந்து சிவராஜன், அம்மா பேர் வந்து சிவகாமி. உங்க பேரு குணசீலன். ஆமா, இருவருக்கும் நான் ஒருவனே பிறந்தேனா? என் கூட யாராவது பிறந்தாங்களா? ஒண்டியா பிறந்தீங்களா இல்ல ஓரியா பிறந்தீங்களா? இல்ல மொண்டியா பிறந்தீங்களா? இது 3மே இல்ல.
நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? சரியாக நாங்கள் 3 பேர் பிறந்தோம். 3 பேரா? யார் யாரு? யார் யார்? என்னுடைய அண்ணன் ஜெயசீலன். அண்ணன் இருக்காரா? ஆமா. அண்ணன் பேர் ஜெயசீலன். மூத்தவர் என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் ஜெயசீலன். சரிங்க. என்னுடைய பெயர் குணசீலன். ஜெயசீலன், குணசீலன். ஆமா. சரிங்க. 2 பேர் பசங்க. கடைசியாக என்னுடைய தங்கை ஒரு பொட்ட புள்ள. அப்பா. ஒண்ணு வந்து ஒட்ட புள்ள. ஒட்ட புள்ள. ஒட்ட புள்ளையா? ஒட்ட புள்ளடா. ஒட்ட புள்ள. பெண் குழந்தை. அதுதான் என்னுடைய தங்கை சிவரஞ்சினி. அருமையான பேரப்பா. ஜெயசீலன், குணசீலன், சிவரஞ்சினி. சிவரஞ்சினி 3 பேர். நாங்கள் சிவகுலத்தை சேர்ந்தவர்கள். சிவகுலம் சிவகோத்திரம். அதனாலே என்னுடைய தங்கைக்கு சிவரஞ்சினி. ஆமா. சிவனுடைய தீவிர பக்தர் என்னுடைய தந்தையார் சிவராஜன். சிவராஜன். ஆமா. சரிங்க. அதனாலதான் அவருக்கு பேரு சிவராஜன் வச்சிருக்குது. தாயார் பெயர் சிவகாமி. சரிங்க. ஜெயசீலன், குணசீலன், சிவரஞ்சினி. ஆமா. அருமையா. நாங்கள் 3 பேர் பிறந்து 3 பேர்த்திலே என்னுடைய அண்ணாருக்கு மட்டும் திருமணம் ஆகியிருக்கிறது. அண்ணனுக்கு மட்டும். ஜெயசீலனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகி இன்னும் சற்று நாட்கள் தான் ஆகிறது. கொஞ்ச நாள் தான் ஆகுது. கொஞ்ச நாள் தான் ஆகுது. சரி சரி. ஆமா. மார்கழி மாசத்துக்கு கல்யாணம் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். மார்கழி யாராவது பண்ணுவாங்க? எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? நான் பண்ணுவேன். அதனால பொண்டாட்டி உங்ககிட்ட இல்ல. ஏங்க இப்பதான் கல்யாணம் ஆகி இப்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது. சற்று காலம் தான் ஆகிறது. என்னுடைய அண்ணியார் என்னுடைய அன்னைக்கு சமம். ஆமா. அண்ணன் பொண்டாட்டி வந்து அம்மாக்கு சமாதானம். ஆமா. தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி தான். அவங்க அண்ணன் தம்பி எப்படிதான்? நாங்க அண்ணன் தம்பி எப்படிதான்? அண்ணன் தம்பி இருக்கிறான். அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். நான் என்ன நினைச்சுக்கிறது? தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி நான் எடுத்துக்கிட்டேன். ஆகும்போது அடிச்சுக்குவான், வாங்கும்போது முடிஞ்சு போச்சு. ஒன்னா சேர்ந்து செத்து பாரு பாப்பமுறா. உங்க குடும்பம் அப்படி, என் குடும்பம் அப்படி கிடையாதுப்பா. என்னுடைய குடும்பம் அன்னை என்பவள் அன்னைக்கு சமம் எனக்கு. அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரி. ஆமா. சரிங்க. அண்ணி அலுவலர் தான் ஜெயசீலனுக்கு ஏற்ற ஜெயலட்சுமி. பேர் போட்டு அருமைங்க. ஆமா. ஜெயசீலனுக்கு ஏற்ற ஜெயலட்சுமி. சரிங்க. வாழை முடித்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இந்த நாட்டில இருந்தாலும் எங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? நாங்க என்ன குலம்? செட்டியார் குலம். ஓ, செட்டியார் குலம். செட்டியார்னா வணிக செட்டியார். இந்த நாட்டில இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொருட்களை வேற ஊருக்கு ஏற்றுமதி செய்வதும் அங்கிருந்து வரக்கூடியவர்களை என்ன இறக்குமதி செய்வது தங்கம், வைரம், வைடூரியம், புஷ்பரகம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை இங்கு இறக்குமதி செய்வதும் இங்க இருக்கக்கூடிய பொருட்களை வேற நாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதும் தான் வணிக செட்டியார் வேலை எங்களுக்கு. செட்டியார் குலம். ஆமா. எங்களுக்கு ஒரு குலம் இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன குலம்? நாங்க வந்து கோயில் போய் பயிடு ஊத்துருவாரு. சரி. ஆமாங்க. எங்க குலம் வந்து பயிடு ஊத்துருவாரு குலங்க. நீ வந்து பயிடு ஊத்துருவாரு. ஆமாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? ஆயிடுச்சுல. பொண்டாட்டி இருக்குதுல்ல? இருக்குதுங்களா? பொண்டாட்டி என்ன குலம்? பொண்டாட்டி வந்து ஆந்த குலம். செத்து போட தாயலி. ஏய் போய் கேக்குறாங்க. கேட்கா நான் கோயில் போய் பயிடு ஊத்துருவாரு. நான் யாரு வச்சு கருக்கு மட்டும் ஆந்த குடும்பம். சரி. நான் கோயில் போய் பயிடு ஊத்துருவாரு. ரெண்டு ஒண்ணுதான்டா. அது எப்படி ரெண்டு ஒண்ணாவா? பயிர் ஊத்துல வர அந்த குளம் ரெண்டு ஒண்ணுதான்டா. குளம் ஒண்ணுதான், கோயில் வேற இல்ல. நீ வந்து பயிர் ஊத்துலவாடு, நான் வந்து கோயில் போலியாம் பயிர் ஊத்துருவாரு. என் பொண்டாட்டி வந்து கருக்குமலையும் ஆந்த குழுமம். ஆந்த குளம். ஆமாங்க. குழந்தைங்க இருக்குதா? இருக்குது. எத்தனை? ரெண்டு பசங்க. ஆமாங்க. பசங்க என்ன குளம்? அவரை வச்சு பீரகுவாரு. நாளைக்கு மதுரை வீரருக்கு பந்தம் கட்டுவாங்க. அப்ப வந்து காவுக்கு பதிலா உன்னை கொடுத்துட வேண்டியதுதான். சகல் ஒன்று இருக்காங்க. நான் சகல் வச்சு மச்சால் வாடு. உன் குளமே எனக்கு தேவையில்லடா. சரிங்க. நாங்கள் வணிக செட்டியார் குளம். ஆமா. அப்படி இருந்தாலும் எங்களிடத்துல காசு பணம் இல்லாத நாட்களே கிடையாது. காசு பணம் குறையறது இல்ல. காசு பணம், சொத்து சுகம், ரொக்க ரோஜனம் நிறைய என்னுடைய நாட்டில் இல்லாத காசு பணமே கிடையாது. ஆனால் என்னுடைய அண்ணார் ஜெயசீலனுக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக, சற்று நாட்களுக்கு முன்பதாக திருமணம் செய்தோம் அல்லவா? அந்த திருமணத்திலே எங்க கிட்ட இந்த காசு பணம் அத்தனையுமே செலவாகி, அது மட்டுமல்லாது இன்னும் வெளியில இருந்து சொந்த பந்தம், அங்கு பங்காளி, அவங்க கிட்ட இருந்து கடன் எல்லாம் வாங்கி என்னுடைய அண்ணன் எங்களுடைய குலத்திலே, அதாவது முதல் ஆண்மகன் முதல் திருமணம் வருது. ஆமா. அதனாலே பிரம்மாண்டமான முறையிலே திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உலக மக்கள் அவனை 56 தேசம் அத்தனை நாட்டிற்கும் அழைப்பு கொடுத்து என்னுடைய அண்ணனுடைய திருமணத்தை வெகு சிறப்பாக நாங்கள் செய்து முடித்தோம். காசு பணம் கோடி கணக்கில் இருந்தது. கோடி கணக்கில் செலவு பண்ணி இந்த வெளியில கடன் உடனே அத்தனையுமே வாங்கி வர்றவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது.
என்பதற்காக திருமணத்தை சீரும் சிறப்புடன் நாங்கள் செய்து முடித்தோம். அதனால இப்ப கொஞ்சம் கடனாளியா இருக்கோம். கல்யாணம் பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாரு சொல்றாங்க. கண்டிப்பா ரெண்டுமே கடனாளியா பண்றாங்க. சரி, கடனாளி அதனாலே இப்பொழுது கடன் சற்று அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய தந்தையாரோ தாயாரோ என்னுடைய அண்ணார் அண்ணி ஆல்வரும் ஒன்றாக சேர்ந்து என்னை அழைத்ததாக தகவல் வந்திருக்கிறது. நான் போவதாக இருந்தா தங்கச்சி சின்ன குழந்தை சிவரஞ்சனி விட்டுட்டு போலாமா? முடியாது, தங்கச்சி விட்டுட்டு போக கூடாது. ஆமா, அதனாலே என்னுடைய தங்கையை அழைத்து தங்கச்சி கூட்டிட்டு தான் எங்க போறதாக இருந்தாலும் தங்கச்சி கூட கூட்டிட்டு தான் நான் போவேன். சரி, பரவாயில்ல. ஆமா, அதனாலே நான் அழைத்தேன் என்று என்னுடைய தங்கையாகப்பட்ட சிவரஞ்சனியை சீக்கிரமா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வரேன். உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். நாங்க அண்ணன் 2 பேரும் காவல் இருக்கோம். ஆமா, அண்ணனுக்கு வீட்டுல பொண்ணு எடுக்கிறது இல்லைங்க. அண்ணன் இல்லாத வீட்டுல தான் இருக்கு. அண்ணன் இல்லாத வீட்டுல தான். உனக்கு பொண்ணு குடுக்குற மாதிரி இல்ல. நாங்க இருந்தாலும் என்னுடைய தங்கையை பார்த்து பத்திரமா கலைக்கு உடனே கூட்டிட்டு வரேன். ஆகட்டும். அதாவது குலசேகரனாகப்பட்டவன் தன்னுடைய தங்கையாகிய சிவரஞ்சனி அழைக்க சிவரஞ்சனி ஏ விதமாக சபைதருவா. ஹலோ ஹலோ அப்படின்னா என்ன? ஐ லவ் யூ. வேண்டாம், ஐ ஹேட் யூ. ரைட். அம்மா ஏப்பா போனால் போகட்டும். எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க.
கண்ணம்மா போய் இவ்வளவு அழகான பொண்ணு வந்திருக்கனே ரசிப்பாயா? ரசிப்பனே ரசி பார்க்கலாம். எதுல தமிழ்லயே இங்கிலீஷ்லயா? கண்ணே, நீ தமிழ்ல கெடுத்துக்கண்ணே. அண்ணனுக்கு ஆண்டாளி ஐநாவார கோபாலி அழகிப்பா சுத்துறான நம்மாளி இது நம்மாளி பேனண்டா கோபாலி இது நம்மாளி பேனண்டா கோபாலி ஏ சிஞ்சினுக்கா சிஞ்சினுக்குத்தான் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்குத்தான் அடி சிஞ்சினுக்கா சிஞ்சினுக்குத்தான் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்குத்தான் ராயப்பேட்டு நர்சு பேரு மேரி ராயப்பேட்டு நர்சு பேரு மேரி நான் வாங்கி தந்த அரபு நாட்டு சாரி ராயப்பேட்டு நர்சு பேரு மேரி நான் வாங்கி தந்த அரபு நாட்டு சாரி அப்புறம் கேள்விப்பட்ட மாமா பேரு மாறி ஒண்டிக்கு மாறி அது கேள்விப்பட்ட மாமன் பேரு மாறி ஒண்டிக்கு மாறி அவ ஜகா வாங்கி போயிட்டாரா சாரி ஐ எம் வெரி சாரி அப்படியா? இது நம்மளு வேணண்டா கோபாலு இது நம்மளு வேணண்டா கோபாலு எங்கடா கை கொண்டு வர? என்னாச்சு உங்க ஆயால போய் தொடறது நீ? தொட்டுட்டேன் ஐயா, அம்மா உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாதாட்டுக்குது. யா அம்மா ஓய். நீ பாடின பாட்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருது. புடிச்சிச்சா கண்ணம்மா வசனம் எப்படி அம்மா இருந்தாலும் ஓய் அம்மா ஆ இவ்வளவு அழகா பாடுறியே, ஆமா. உன் வகுத்துக்கு நீ என்ன திங்குற? கிளவி பீ பிரியாணி பிரியாணி. யா நான் சின்ன பிரியாணி கோழி பிரியாணி ஓம் பிரியாணி அப்படி சொல்லக்கூடாது. உங்க பிரியாணி ஆமாம்மா. ஓய். அப்படி இருந்தாலும் தேவலோகத்தில் சபை கூடினார். அது வந்து தேவர் சபை தேவர் சபை. ஆமா. எங்க செட்டிப்பிடி தேவரா? இல்ல தேவர் சபை தேவர் சபை. இந்த பூலோகத்தில் கூடியபடியால் நமக்கோ ராஜசபை. ராஜசபை இந்த சபை இப்படிதாக வந்திருக்கும். ராஜசபைனாலும் சபை சபை இப்படிதாக வந்திருக்கும். எல்லாம் மொட்டை போயது ஆணாக பிறந்த அப்பன்மார்களுக்கும் பெண்ணாக பிறந்த அரும் பெரும் தாய்மார்களுக்கும் தாய்மார்கள் நமது கலைக்குழுவின் சார்பாக சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க 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 இருந்தாலும் நீ நடத்தக்கூடிய நாடகம் என்ன? தாய் தந்தை வனவாசம். தாய் தந்தை வனவாசம் நாடகத்திலே நான் யாரு, எனது பெயர் என்ன? வனவரனை செலு செல்லு தக்காளி வளமாட்டம் வாழை கொடுத்தாட்டம் காக்கா நேரத்துல வந்திருக்கீங்க. யாருடா? தலைவேரி. ஓய் தலைவேரி 5 மணிக்கு தலைவேரி போகும். அப்படி நீ யார்? என்னுடைய பெயர் என்ன? என்ன பேர்? என்னுடைய தாய் தந்தை யாரு? தெரியலையா? என்னை கொண்டு இந்த நாடகத்தில் என்ன நடக்க போகுது? உன்னை கொண்டுட்டே முடிஞ்சது. ஆமா என்னது முடிஞ்சது? உன்னை கொண்டு விட்டால் கூத்தே முடிஞ்சது. அந்த கொல்றது இல்ல, என்னை கொண்டு இந்த நாடகத்தில் என்ன நடக்குது? உங்களை வச்சு ஆமா இந்த நாடகத்துல நீங்க யாரு, உங்க பேர் என்ன, ஊர் என்ன, எப்படி பிறந்த, ஏன் பிறந்த, எதுல பிறந்த, காசுக்கு பிறந்தியா ஓசுக்கு பிறந்தியா? இங்க வா. போய் காசுக்கு பாத்தே ஓசுக்கு பாத்தே கேக்குறேன். அப்படின்னா என்ன? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்து குழந்தை வைப்பாங்கல்ல, சரி அது சொந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தா காசு செலவாகுதா இல்லையா? சரி ஆமா, அதுதான் காசுக்கு போற. காசுக்கு பிறக்க ஓசுக்கு போறதுனா நம்ம இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். சரி சரி. நீ எப்படி பிறந்த? நான் எப்படி பிறந்தேன்? என்னுடைய பேர் என்ன? பாடி சொல்றேன். அது என்ன ஜோதி பாதி பதானா? Thank you.
அப்பா ஆமாம்மா. ஏகண்ணே என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன? இருந்தாலும் ஆ. கண்ணம்மா ஓய். இவ்வளவு அழகு இருக்கிறியே, ஆமா. உன் பேர் என்னடி? என் பேரா ஆ. என் பேரு கிட்டு. சரி சரி. ஆமா ஆமா ஆமா. அம்மா அதாங்க. அப்படியே கூப்பிடுவாங்களா? இங்க இருந்தாலும் எனக்கு கிட்டுன்னு கூப்பிடுறேன். ஆ. நான் இங்க போயிட்டுலாம் கிட்டுன்னு சொல்லுவேன். கொஞ்சம் வாசு விட்டு கூப்பிடு. ஓ கிட்டு, கொஞ்சம் தூரமா போயிடுறேன். ஓ கிட்டு, இன்னும் கொஞ்சம் தூரமா போயிட்டா. ஓ கிட்டு, ஓய், இன்னும் கொஞ்சம் தூரமா போயிட்டா. ஓ கிட்டு. என்னால முடியாதாயா? ஏன்? ஓக்கிட்டு இது மாதிரி தான் எங்க அம்மாவும் கூப்பிட்டுச்சு. ஆ. அம்மா வச்சுறேன். ஆ. இதே மாதிரி எங்க அம்மா கூப்பிட்டுச்சு. எப்படி? எனக்கு எங்க அக்கா ஒன்று இருக்குது. ஆ. எங்க அக்கா ஆ. எங்க அம்மாவும் எங்க அக்காவும் நானும் சரி கள்ளக்காலத்துல கள்ளசடி பிடிக்கிட்டு இருந்தேன். சரி. திடீர்னு எங்க அக்கா மச்சான் வண்டிக்கு போன மச்சான் வந்துட்டாப்ல. எங்க அம்மா எப்படி திரும்ப கூப்பிடுது, ஏ கிட்டு 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 வண்டிக்கு போன மச்சான் வந்துட்டா, அக்கால கூப்பிடுறா வாக்கிட்டு. அப்படியா சொல்லு? அப்படி அப்படி கிட்டாயா பாக்கட்டுன்னு சொன்னாங்க. அம்மா இருந்தாலும் உன்னுடைய பேர் அதுவாக இருந்தாலும் என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன அடி போன மச்சான். உண்மை நிலவரம் தெரியுமா? உங்க அக்கா சொல்ல தாங்க வண்டிக்கு போனது. மாமா எங்க அக்கா வாங்கிட்டா. இவர் யாரும் இல்ல, என் தங்கச்சி தான். நான் ஒரு கதை போற வீடியோ. ஏமா உங்க பேர் வந்து இது? அம்மா சிவராஜ். நான் வாழ பருவம் இல்ல, சோழ குயில போல மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி. என்னுடைய பெயரோ சிவரஞ்சனி. சிவரஞ்சனி? ஆமா. சூப்பரான பேர். அப்படி சிவரஞ்சனியாக இருந்தால் என்னுடைய தாய்த்தது யாரு? அங்க எத்தனை பேர் பிறந்தோம்? என்னுடைய தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? என் தந்தையாரோ சிவராஜ
சிவராஜ மன்னன். தந்தையார் சிவராஜன். ஆமா. தாயாரோ சிவகாமி அம்மையார். சிவராஜன் சிவகாமி. ஆமா. அருமை பேரு. இருவருக்கும் பிறந்தவங்க பேர் சிவரஞ்சனி. ஆமாண்டி. அப்படி சிவரஞ்சனா இருந்தாலும் என் கூட பிறந்தவங்க யாரு? அம்மம்மா. அதாவது என் அண்ணனோ பெரிய அண்ணன் ஜெயசீலன். பெரிய அண்ணன் ஜெயசீலன். அதாவது இரண்டாவது அண்ணன் குணசீலன். ஜெயசீலன் குணசீலன் சிவரஞ்சனி. ஆமாண்டி. அருமை 3 பேர் பிறந்தோம். இருந்தாலும் என்னோட அண்ணி ஒருத்தர் இருக்கிறாங்க. யாருக்கு? பெரிய அண்ணன் பொண்டாட்டி. பெரிய அண்ணன் பொண்டாட்டியா? ஆமாண்டி. அவங்க அண்ணி கிடையாது, அம்மா மாதிரி அவங்க எனக்கு. என்ன பெத்த அம்மா மாதிரி. எங்க அம்மா கூட ஒரு படி கீழே தான் இருப்பாங்க. எங்க அண்ணி எப்போ ஒரு படி மேல இருப்பாங்க. ஆமாண்டி. ஒரு படி மேலதான் இருக்கும். ஆமாண்டி. எங்க அண்ணியோட பேரோ ஜெயலட்சுமி. ஓ ஜெயலட்சுமி. ஆமாண்டி. சரி சரி சரி. இருந்தாலும் எனக்கு என்ன வேலை? என்ன? தினந்தோறும் கல்லூரி சென்று பாடங்களை படித்து வீட்டுக்கு வருவது வேலை. ஓ கல்லூரி போறியா? ஆமாண்டி. இந்த தினத்துல நானும் கல்லூரிக்கு போகணும். அதனால என்ன பண்ணணும்? என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு எனக்கு சின்ன நடந்தா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க சின்ன கிட்ட சொல்லிட்டு அப்புறம் போகணும். போலாமா? போய் பார்க்கலாமா? அம்மா மகளே குலசீலா.